என்ன மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன மேட்ச்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. உலகமே ரெண்டா பிரிஞ்சு நிக்குது. ஒரு பக்கம் மஞ்சள் படை சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொரு பக்கம் நீல படை மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சாங்க? மும்பை தான் கெத்து, ஹர்திக் பாண்டியா ஏதோ பிளான் வச்சிருக்காருன்னு. ஆனா களத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? பயந்துட்டியா குமார் ரேஞ்சுக்கு மும்பையை வெச்சு செஞ்சுட்டாங்க நம்ம ஊரு பசங்க. இன்னைக்கு வீடியோல இந்த மேட்ச்ல நடந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பத்தி தான் அலச போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா நடுவுல ஒரு பெரிய காமெடி ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. டாஸ் விழுந்துச்சு பாருங்க, அதுல நம்ம ஹர்திக் பாண்டியா தான் ஜெயிச்சாரு. மனுஷன் பயங்கர குஷி ஆயிட்டாரு. நாங்க தான் முதல்ல பேட்டிங் பண்ணுவோம், இன்னைக்கு ரன் மழைய பொழிய போறோம்னு கெத்தா சொன்னாரு. ஆனா கிரவுண்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே மும்பை ரசிகர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நம்ம வில் ஜாக்ஸ் மனுஷன் 5 பால் ஆடினாரு, ஒரே ஒரு ரன் எடுத்துட்டு பெவிலியன் பக்கம் நடைய கட்டிட்டாரு. என்னப்பா இது, ஆரம்பமே அமர்க்களமா இருக்குன்னு சென்னை ரசிகர்கள் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலேயே மும்பை தடுமாறினதை பார்த்தா அன்னைக்கு அவங்க ராசி சரியில்லைன்னு தான் தோணுச்சு. சரி, விக்கெட் தான் விழுந்துருச்சு, இனி மேட்ச் காலின்னு நினைச்சப்பதான் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுத்தாரு. அவரு தான் ரயன் ரிக்கல்டன். மனுஷன் வந்த உடனே பயந்துட்டீங்களான்னு கேக்குற மாதிரி அதிரடியா ஆரம்பிச்சாரு. நம்ம பிரசாந்த் வீர் ஓவரை வச்சு செஞ்சாரு பாருங்க. முதல் பால் 6, ரெண்டாவது பால் 6, மூணாவது பால் ஹேட்ரிக் 6. அப்பப்பா, கிரவுண்டே அதிர்ந்து போச்சு. மும்பை கம்பேக் கொடுக்குதுன்னு எல்லாரும் சீட் நுனிக்கே வந்துட்டாங்க. கூடவே நம்ம நமன்தீர் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் நான் இருக்கேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி 37 பால்ல 57 ரன் எடுத்தாரு. செம்ம பொறுப்பான ஆட்டம். ஆனா இவங்க 2 பேரும் ஆடின வரைக்கும் தான் மும்பைக்கு மரியாதை. சரி, ஸ்கோர் 200 தாண்டுன்னு பார்த்தா அங்கதான் நம்ம சென்னை பவுலர்ஸ் அவங்களோட விஸ்வரூபத்தை காமிச்சாங்க. சூரியகுமார் யாதவ் வந்தாரு, 2 அடி அடிச்சாரு, டாடா காட்டிட்டு கிளம்பிட்டாரு. திலக் வர்மாவுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பால் பேட்ல படவே மாட்டேங்குது. கடைசியா நம்ம கேப்டன் ஹர்திக் பாண்டியா 23 பால் ஆடி வெறும் 18 ரன் தான் அடிச்சாரு. ஏன் தலைவா இப்படின்னு ரசிகர்கள் தலையில கை வச்சுட்டாங்க. கடைசி 5 ஓவர்ல 60 ரன் வர வேண்டிய இடத்துல விக்கெட்டு மேல விக்கெட், 159ல மும்பைய அப்படியே அமுக்கிட்டாங்க நம்ம சென்னை சிங்கங்கள். இந்த மேட்சோட உண்மையான வித்தகாரங்க நம்ம பவுலர்ஸ் தான். அன்ஷுல் காம்போஜ் 3 விக்கெட் எடுத்து மும்பை முதுகெலும்ப உடைச்சிட்டாரு. நூர் அகமத் தன்னோட ஸ்பின் மேஜிக்ல மும்பை பேட்ஸ்மேன்களை அப்படியே சுத்தி விட்டுட்டாரு. ஒரு கட்டத்துல 200 ரன் வரும்னு எதிர்பார்த்த மும்பை கடைசியில 159ல மூச்சு திணறி நின்னதுதான் இந்த மேட்சோட மெயின் சஸ்பென்ஸ். சிஎஸ்கே ஒரு பிளான் போட்டா அது என்னைக்குமே தோற்காதுன்னு இந்த மேட்ச் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. சோ மக்களே, இன்னைக்கு மேட்ச் ஒரு வழியா சென்னை பக்கம் சாஞ்சிருச்சு. மும்பை ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாலும் கிரிக்கெட்ல இதெல்லாம்